மூக்கில் தண்ணீர் வந்தால் சளின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. காரணம் தெரிந்தால் ஆச்சரியத்தில் உறைந்திடுவீங்க. சில சமயங்களில் மனிதர்கள் பலருக்கும் மூக்கில் நீர் வடியும். உடனே ஆஹா சளி பிடித்து விட்டது என்று பலரும் மாத்திரையை தேடி ஓடுவார்கள். மேலும் பலருக்கும் அழும் பொழுது சொல்லவே வேண்டாம், மூக்கில் நீர் வரும். ஆனால் அது எப்படி வருகிறது, ஏன் வருகிறது என்று தெரிந்தால் வியந்திடுவீங்க. ஒரே நேரத்தில் கண்களிலிருந்தும் மூக்கிலிருந்தும் தண்ணீர் வெளியேறும் இந்த செயல் எப்படி நடக்கிறது? இது ஆரோக்கியத்திற்கு நல்லதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்வது மிகவும் சுவாரஸ்யமான விஷயம். அழுகை என்பது உணர்ச்சிகள் பெருக்கத்தில் உருவாகும் ஒரு புவி விசை இல்லை. அது ஒரு நரம்பியல், உளவியல் மற்றும் உயிரணு அடிப்படையிலான நிகழ்ச்சி. நம்முடைய கண்களில் இருந்து வெளியேறும் கண்ணீர் லாக்ரிமல் காலண்டு எனப்படும் கண்ணீர் சுரக்கும் சுரப்பிகளில் இருந்து உருவாகின்றன. இதில் ஒரு பகுதி நாசோ லாக்ரிமல் டக்ட் எனப்படும் சின்ன குழாய் வழியாக நம்முடைய மூக்கிற்குள் செல்லும். அதனால்தான் நாம் அழும்போது மூக்கிலிருந்தும் தண்ணீர் வருவது போன்று தோன்றுகிறது. அழுகையின் போது மன அழுத்தம், பயம், வேதனை, இன்பம் போன்ற பல உணர்ச்சிகள் ஒரே நேரத்தில் செயல்படுகின்றன. இந்த உணர்வுகள் மூளையை தூண்டும். அதன் விளைவாக மூளையில் இருந்து அசிட்டோகோலின், வாசோபிரசின் போன்ற நரம்பு ஊக்கிகள் உற்பத்தியாகின்றன. இவை நம் கண்கள் மற்றும் மூக்கில் உள்ள சுரப்பிகளை தூண்டி அதிக கண்ணீர் சுரக்கும். அதன் ஒரு பகுதியே மூக்கில் இருந்து வெளியேறும். இதனுடன் சேர்ந்து அழுகை உணர்ச்சி அடக்கத்தின் ஒரு வடிவமாகவும் பார்க்கப்படுகிறது. அழுவதன் மூலம் நம் உடலின் உள்ளே திரண்ட மன அழுத்தம் வெளியேறுகிறது. இதனால் மனநலம் மேம்படுகிறது. உணர்ச்சிகளுக்கு வெளியேறும் வழி கிடைக்கிறது. அதே நேரத்தில் உடலும் ஒரு சமநிலை நிலைக்கு செல்லும். அதற்கேற்ப மூக்கில் இருந்து வரும் தண்ணீரும் அந்த ஓட்டத்திலேயே ஒரு பங்காற்றுகிறது. சில சமயங்களில் நாம் அழாத போதும் மூக்கிலிருந்து தண்ணீர் வருவது போல தோன்றலாம். இது சிம்பத்தட்டிகா ரெஸ்பான்ஸ் எனப்படும் தானியங்கி நரம்பு தொகுப்பு செயல்பாடுகளால் ஏற்படுகிறது. அழுகை, சளி, வாந்தி போன்ற நிகழ்ச்சிகள் மூக்கை தூண்டுவதால் அதன் வழியாக வெளியேறும் திரவம் கூட அதிகரிக்க வாய்ப்புண்டு. இந்த செயல்முறை மனிதர்களின் உடல் அமைப்பில் ஒரு பொதுவான இயற்கை நடைமுறையை காட்டுகிறது. உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு இது பொதுவாகவே நடக்கும். அதாவது நம்முடைய நரம்பியல் அமைப்பில் இந்த கண்ணீர் மூக்கு இணைப்பு எல்லோரிடமும் உள்ளதுதான். அதுதான் கலாச்சார வேறுபாடுகள் இருந்தாலும் அழுகையின் போது இவ்வாறு உடல் செயல்படுவது எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கும். மூக்கிலிருந்து வெளியேறும் திரவம் சில சமயங்களில் சில தொற்றுகளுக்கோ ஒட்டுமொத்த உடல் வெப்பநிலை குறைவதற்கோ ஒரு பாதுகாப்பு உக்தியாக இருக்கும். இதனால் மூக்கு ஈரமாகி அதில் தொற்றுகள் தங்குவதற்கான வாய்ப்பு குறைகிறது. மேலும் மூச்சு பாதைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ளும் வேலையையும் இந்த மூக்கு நீர் செய்கிறது. அதனால்தான் நீங்கள் அழும்போது உங்கள் மூக்கில் இருந்து தண்ணீர் வருவது தவறு அல்ல. மாறாக அது உங்கள் உடல், உணர்ச்சி, நரம்பியல் அமைப்புகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் இணைந்து இயங்கும் ஒரு அற்புத அறிகுறியாகவே பார்க்கப்பட வேண்டும். இதனை அச்சமின்றி ஏற்றுக்கொண்டு நமது உடலின் இயற்கை செயல்பாடுகளை புரிந்து கொள்வது நலம்.